அறநிலையத்துறையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற பாஜகவுடைய குரலாகத்தான் தாவேக அரசும் சொல்லுதா? எந்த அளவிற்கு கோவில்களை கமர்ஷியலாக மாற்றுவதற்கு கடந்த ஆட்சி காலத்தில் முயற்சி செய்து கொண்டிருந்தார் என்பதற்காக ஒரே ஒரு சிறிய உதாரணத்தை மட்டும் சொல்லிடுறேன். குன்னூரில் இருக்கக்கூடிய அருள்மிகு விநாயகர் திருக்கோயில் ஒட்டுமொத்தமாக மாதத்திற்கு வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கையே 500 தான் ஆவரேஜா. கோயில் நிதியை பயன்படுத்தி 10 கோடி ரூபாய்க்கு குன்னூர் மற்றும் உதகையை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய 50 கோவில்கள்ல பேசிக்கா இருக்கக்கூடிய டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கூட அங்க இருக்கக்கூடிய கோயில்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட இடங்கள்ல கோயில் நிதியை பயன்படுத்தி எதற்காக மல்டி லெவல் கார் பார்க்கிங் தேவைப்படுது? இன்னைக்கு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி பேசும்போது அறநிலைத்துறையோட அசை மற்றும் அசையா சொத்துக்கள்ல இருந்து வர வருவாய் கோவிலில் இருக்கக்கூடிய பணிகளுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படும் அப்படின்ற போல சொல்லியிருக்காங்க. பாஜக அறநிலைத்துறையே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவங்களோட வாய்ஸ் மாதிரி தான் இது இருக்குது. டிவிக்கே சொல்லியிருக்கிறது படி பார்த்தா அறநிலைத்துறையில் பள்ளி கல்லூரிகள்லாம் நடக்குது. அதையும் அவங்க க்ளோஸ் பண்ண திட்டமிட்டிருக்காங்களா அப்படின்றது போல எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் கேள்வி கேட்டிருந்தாரு. இதுக்கு பதில் சொன்ன டிவிகே அமைச்சர் ரமேஷ் அவர்கள் பேசும்போது டிஎம்கே கவர்மெண்ட்ல கோயிலெல்லாம் ரொம்பவே கமர்ஷியல் இடமா மாற்றி வச்சிருக்காங்க. அதுக்கான உதாரணம் அப்படின்னு சொல்ல போனோம்னா ஊட்டி குன்னூர் பக்கம் இருக்கிற கோவிலில் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு விநாயகர் கோவிலில் மொத்தம் ஒரு மாதத்துக்கு அந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கையே 500 தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த கோவிலில் பேசிக்கான கழிவறை வசதி கூட இல்லை. ஆனால் கோவில் நிதி 10 கோடியை பயன்படுத்தி அங்கே மல்டி லெவல் கார் பார்க்கிங் போட டிஎம்கே கவர்மெண்ட் ஒப்புதல் அளிச்சிருக்குது. கோவிலுடைய வருமானத்தை பெருக்கணும் அப்படின்னா நகராட்சி கிட்ட ஒப்பந்தம் போட்டு கோவிலோட நிலத்தை குத்தகைக்கு விட்டு அது மூலமாக வருமானத்தை பெருக்கிருக்கலாம். 10 கோடி கோவிலோட பணத்தை பயன்படுத்தி எதுக்கு மல்டி லெவல் கார் பார்க்கிங் அப்படின்றது போல டிவிகே உடைய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் நச்சுன்னு ஒரு பதிலை கொடுத்திருக்காரு.